ராஜி அவங்க அப்பா கிட்ட, அப்பா அரசி பாவம்ப்பா, அவ சின்ன பொண்ணு, அவளையும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க, ஏதாவது பண்ணுங்கப்பா அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. கோமதியும், அண்ணே எங்க நிலைமைய பாருண்ணே, எங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்னு பாருண்ணே அப்படின்னு ரெண்டு கையும் நீட்டி அவங்க அண்ணன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சக்திவேல் கோமதி பக்கத்துல வந்ததுமே கோமதி உட்பட பாண்டியனும் சேர்த்து எல்லாருமே ஏதோ திட்ட போறாருன்னு தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா சக்திவேல் கோமதியோட ரெண்டு கையும் இறுக்கி பிடிச்சுக்கிட்டு, அழாத தாயி, அழாம என்ன நடந்ததுன்னு சொல்லு, என்ன கம்ப்ளைண்ட்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டதுமே கோமதிக்கு பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடும். என்ன செய்யறதுன்னே தெரியாது. இப்படி எல்லாம் அண்ணன் பேசுவாருன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்தினதா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னதும் முத்துவேலும் சக்திவேலும் நாங்க போலீஸ் கிட்ட பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசுவாங்க. போலீஸ் என்ன சொல்வாங்கன்னா, சம்பந்தப்பட்டவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்க சொல்லியிருக்கோம், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்தாதான் நாங்க எதுவுமே பதில் சொல்ல முடியும், அவங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படிங்கிற பட்சத்துல ஏன் வந்துட்டு இவங்க எல்லாருமே பயப்படுறாங்க, நான் அவங்க மேல கேஸ் போடவே இல்லை, விசாரணைக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கேன், அவங்க எல்லாருமே கோஆபரேட் பண்ணித்தான் ஆகணும், நீங்களும் சொன்னா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சக்திவேல், உங்க 3 பேரையும் பொம்பளைங்களை மட்டுமாவது நீங்க விட்டுடுங்க, அவங்க நைட் எல்லாம் ஸ்டேஷன்ல இருக்க வேண்டாம்னு கேட்டுக்குவாரு. ஆனாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சார், அவங்க மேல கேஸ் போடல, விசாரணைக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கோம், சம்பந்தப்பட்டவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் குடுக்கறாங்கன்னு பார்த்துட்டு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. மயிலோட அம்மாவும் அப்பாவும் மயிலு கிட்ட போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னதுமே மயிலு, அச்சோ அவ்வளவுதான், என் வாழ்க்கையே போச்சு, அப்பா உடனே அம்மாவை கூட்டிட்டு ஸ்டேஷன்ல போய் அந்த கேஸ வாபஸ் வாங்கிடுப்பா, ஏமா இப்படி பண்ற, ஏமா திரும்ப திரும்ப பொய் சொல்ற, ஏற்கனவே சொன்ன பொய்னாலதான் இவ்வளவு கஷ்டமோ, இதுக்கு மேலேயும் பொய் சொல்லணுமா, இப்படி பொய் சொன்னா உடனே வந்து என்ன கூட்டிட்டு போயிருவாங்களா, யார்கிட்டயாவது கட்டம் கட்டிட்டு வந்திருக்கியாமா, என் பொண்ணு வாழ்க்கையை இதோட முடிக்க போறோம்னு கட்டம் கட்டிட்டு வந்திருக்கியா, அந்த வீட்டுல இருந்த வரைக்கும் வரதட்சணை அப்படிங்கறத பத்தி யாருமே எதுவுமே பேசினது கிடையாதுமா, தப்பு பண்ணினது நாம, பொய் சொன்னது நாம, அவங்க மேல போய் பொய் புகார் கொடுத்திருக்க, உடனே அந்த கேஸ வாபஸ் வாங்குங்க அப்படின்னு எவ்வளவோ கெஞ்சுவாங்க. மயிலோட அம்மா என்ன சொல்வாங்கன்னா, இதுதான் மயில கடைசி பொய், இதுலதான் உன் வாழ்க்கையே இருக்கு, போலீஸ் கிட்ட வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க அப்படின்னு மட்டும் சொல்லு, உன் குடும்பமே உன் கால்ல வந்து விடும், முடியாதுன்னா உன் வீட்டுக்காரர் கொடுத்த டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்த போட்டு கொடுத்துட்டு ஒரு மூலையில உட்காரு, என்னால எல்லாம் உன்னை பார்க்க முடியாது, உன்னால உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் ஆகாது. மயிலோட தங்கச்சி சுடர் கூட மயிலு கிட்ட, அக்கா நீ அவங்க சொன்னதெல்லாம் கேட்காதக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இப்படின்னு சொன்னதும் கடைசியா மயிலு அவங்க அம்மா கிட்ட, அம்மா நான் இப்ப என்னதான் பண்ணணும்ன்ற அப்படின்னு கேட்டதும், நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் மயிலு, நீ இந்த பொய்ய மட்டும் சொல்லு, அது போதும், அதுக்கப்புறம் நீயா முடிவு பண்ணு, நீ வாயா உள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரரை கூட்டிட்டு உள்ள போயிடுவாங்க. பழனியோட கடையில பழனியும் சுகன்யாவும் இருப்பாங்க. குமாரு அங்க வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்லுவாரு. பழனி ஐயோன்னு தலையில அடிச்சுக்குவாரு, என் அக்கா குடும்பத்துக்கு இப்படியே ஆகணும், நான் போய் பாத்துட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு உடனே போவாரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க வெளியில முத்துவேலும் சக்திவேலும் நின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. சக்திவேல் அவங்க அண்ணா கிட்ட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு, எல்லாமே என்னாலதான், நான் தான் பாண்டியன் மேல இருக்கிற கோபத்துல அந்த அம்மா கிட்ட போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன், உண்மையாவே அவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாதன்னு, எல்லாமே என்னாலதான், எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாரு. முத்துவேல் என்ன சொல்வாருன்னா, அதனாலதான் நான் சொல்வேன், எப்பயுமே கோபத்துல வார்த்தையை விடக்கூடாது, வார்த்தையை விட்டா அள்ள முடியாது, இனிமேலாவது பார்த்து நடந்துக்கோ, ஏதாவது பண்ணுவோம், எப்படியாவது அவங்கள வெளியில கொண்டு வரணும்னு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது பழனி அங்க வந்து இறங்குவாரு. அண்ணே என்னன்னே இப்படி ஆயிடுச்சு, நான் போய் உள்ள போய் அக்காவை பாத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. போய் கோமதிய பார்த்ததுமே அக்கா அப்படின்னு தான் சொல்லுவாரு. கோமதி அப்படியே அழுதுகிட்டே வந்து பழனி மேல சாஞ்சிருவாங்க. சரவணன் செந்தில் எல்லாருமே மாமா மாமா அப்படின்னு பாசமா கூப்பிடுவாங்க. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சுங்க.